ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பற்றி தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்தா போதும், அதை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் ஒரு கேட்டோட இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த கேட்டோட இமேஜ் எப்படி இந்த மாதிரி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனலில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எங்களுக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், அதாவது லைவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், சேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜ் கொடுத்தா எப்படி வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க வரும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கூகுளில் போயிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ சொல்லி ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிஎம் வச்சு சைன் அப் பண்ணால் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் வந்து ஜென்ரேட் மீடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ரீம் அண்ட் சேட் இது ரெண்டு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஜென்ரேட் மீடியா, அதாவது ஒரு இமேஜ் கொடுத்து அது எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஜென்ரேட் மீடியா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜெமினி யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், ஜெமினி ஸ்பீச் ஜென்ரேஷன் கொடுக்கலாம், இமேஜின் கொடுக்கலாம், இமேஜ் கிரியேட் பண்ணலாம், இங்கே வீடியோ கிரியேட் பண்ணுற ஆப்ஷனு, அப்புறம் ரியல் டைம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நியூ அந்த அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராம்ப்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ChatGPT யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ChatGPT ஃபஸ்ட்டு ஒரு பேபியோட இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த பேபி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், அங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணி அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் இமேஜ் ஆன் டு தி ப்ராம்ப்ட். இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோட இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கான ப்ராம்ப்ட் வேணும். இப்போ வந்து இந்த குழந்தை டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ண போகிறேன். அது எங்கே ரெடி பண்ண போகிறேன், சேம் அதே ChatGPT யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஒரு டான்ஸிங் ப்ராம்ப்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பெருசாக கொடுக்காதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அந்த இதில் போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ரன் அண்ட் கண்ட்ரோல் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா VO2. ஸோ இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரிசல்ட், எத்தனை வீடியோ உங்களுக்கு வேணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களால் 2 தான் ஜென்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷனில். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால் மேக்ஸிமம் 2 இல்லை 3 தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16:9 ஆர் 9:16, அதாவது யூடியூப் ஃபார்மெட்லேயும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் ரீல்ஸ் ஃபார்மெட்லையும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். வீடியோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 செகண்ட் தான் ஹையஸ்ட், அதுக்கு மேலே உங்களால் ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து லோயஸ்ட் வந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு நீரை பொறுத்து நீங்கள் அதை டெவலப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன் வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 FPS கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் வந்து 720p கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ராம்ப்ட் மேலே கொடுத்து ஜஸ்ட் ரன் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இமேஜ் டு வீடியோ ப்ராசஸ் அதுவே செஞ்சு கொடுத்தோம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு நாளைக்கு லிமிட்டட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இல்லை 3 தான் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து லைவ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி லைவாக காட்டுறேன். ஸோ மறக்காம நீங்களும் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதா இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோ நீங்களே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணோம், அந்த இமேஜ் வீடியோவை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இது எதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு மறக்காம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்கமிங் செஷனில் நம்ம சேட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரீம் எப்படி யூஸ் பண்ண சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.